இது உங்கள் புரட்சி கவிஞர் பாரதிதாசனின் குடும்ப விளக்கின் பகுதி 9. வாருங்கள் பார்க்கலாம். தாயானவள் தன் பிள்ளைகளுக்கு செந்தமிழமுதை ஊட்டுகிறாள். அதனால்தான் தாய்தான் வாத்திச்சி என்று தலைப்பிட்டிருக்கிறார் கவிஞர் அவர்கள். இதில் அவள் ஆசிரியர் போல் செயல்படுகிறாள். வாருங்கள் பார்க்கலாம். நேரம் போவது நினையாதிருக்கையில் பாய்ச்சிய செங்கதர் பட்டது சுவர்மேல். நேரம் போவது தெரியாமல் அவர்கள் இருக்கும் வேளையில் அதனை நினைவூட்டும் பொருட்டு சூரியனின் ஒளிக்கதிர்கள் வீட்டின் சுவர் மேல் விழுகிறது என்பதை இதில் குறிப்பிடுகிறார். அவள் கண்டு காலை 6 மணி என உரைத்தாள். கணவன் இருக்காதென்றான். சூரிய ஒளியினை கண்ட தலைவி எப்படியும் 6 மணி இருக்கும் அல்லவா என்று கூறுகிறாள். அவள் கணவனோ இருக்காது அவ்வாறு இருக்க வாய்ப்பில்லை என்று கூறுகிறான். உண்டுண்டென ஒலித்தது சுவரின் அண்டையில் இருந்த அடிக்கும் மணிப்பொறி. தலைவி கூறியது சரிதான் என்று நிரூபிக்கும் வகையில் சுவரின் அருகில் இருந்த கடிகாரம் ஒன்று மணியடித்தது. பாடம் சொல்ல பாவை தொடங்கினாள். அவள் வாத்திச்சி அரை வீடு கழகம். தலைவியானவள் பாடம் சொல்லிக் கொடுக்கும் ஆசிரியையாக உருவெடுத்து விட்டாள். அப்பொழுது அவள் வீடும் பாடசாலையாக மாறிவிட்டதாம் என்பதை குறிப்பிடுகிறார் இதில். தவழ்ந்தது சங்க தமிழ் சுவை, அள்ளி விழுங்கினார் பிள்ளைகள், வேலையாயிற்றே. அவள் தமிழ் பாடம் சொல்ல அவள் வீடெங்கும் தமிழின் இனிமை தவழ ஆரம்பித்து விட்டதாம். அந்த இனிமையை கேட்டு பிள்ளைகளும் தமிழின் தேனின் சுவையை சுவைக்க ஆரம்பித்து விட்டனராம். அவர்கள் பாடம் கற்பது அவர்கள் வேலை அல்லவா என்பதில் இதில் குறிப்பிடுகிறார் கவிஞர். நேரம் போவது நினையாதிருக்கையில் பாய்ச்சிய செங்கதிர் பட்டது சுவர்மேல். அவள் கண்டு காலை 6 மணி என உரைத்தாள். கணவன் இருக்காதென்றான். உண்டுண்டென ஒலித்தது சுவரின் அண்டையில் இருந்த அடிக்கும் மணிப்பொறி. பாடம் சொல்ல பாவை தொடங்கினாள். அவள் வாத்திச்சி அரை வீடு கழகம். தவழ்ந்தது சங்க தமிழ்ச்சுவை, அள்ளி விழுங்கினார் பிள்ளைகள், வேலையாயிற்றே. என்ன நேயர்களே, நன்றாக இருந்ததல்லவா? மீண்டும் உங்களை அடுத்த கவிதை விளக்கத்தில் சந்திக்கிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.